திராவிட புழுகு, திராவிட உருட்டு அப்படின்னு இந்த திராவிடர்கள் சொல்லக்கூடிய பொய் வந்து 2 வகைப்படும். அது என்ன திராவிட புழுகு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வடிகட்டின பொய்யாக இருக்கும். அது வந்து திராவிட புழுகுன்னு சொல்லலாம். இன்னொன்னு சுமாரான பொய்யாக இருக்கும். அது வந்து திராவிட உருட்டுன்னு சொல்லலாம். முதல்ல திராவிட புழுகு அப்படின்னா என்ன? இவர் சொல்றதை கேளுங்க. ஒரே விஷயம் சொல்லட்டுமா? ஒரே ஆண்டுல 44,536 கூட்டம் 44,536 கூட்டம் பேசியிருக்காங்க. நம்புறீங்களா? ஒரு நாளைக்கு 7 கூட்டம் 8 கூட்டம் 10 கூட்டம் பேசியிருக்காரு. ஒரு நாளைக்கு 7 கூட்டம் 8 கூட்டம் 10 கூட்டம்னு ஒரே ஆண்டுல 44,536 கூட்டத்தை அண்ணாதுரை அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு புழுகை புழுகி இருக்கிறாரு. இவர் பேர் இமயம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வருஷத்துக்கு 365 நாளுங்க. இந்த 365 நாள் தொடர்ச்சியாக கூட்டம் பேசி ஒரு நாளைக்கு 122 கூட்டம் பேசினா மட்டும்தான் ஒரு ஆண்டுக்கு 44,536 கூட்டம் பேச முடியும். இப்போ இந்த 44,536 கூட்டம் ஒருத்தர் ஒரு வாழ்நாளில் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் தான். எக்ஸப்ஷனலி யாராவது இருக்கலாம். ஆனால் ஒரு ஆண்டுக்கு 44,536 கூட்டம் அண்ணாதுரை பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் மேடை ஏறி துணிச்சலாக ஒரு பொய்யை சொல்றாரு அப்படின்னா இதுக்கு பேர் தான் திராவிட புழுகு. பேசுறவருக்கும் இது பொய்யும் நல்லா தெரியும், அங்கே உட்காந்து கேட்கறவங்களுக்கும் தெரியும், அங்கே சக பார்ட்டிசிபெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஆளூர் ஷானவாஸ், அருண்மொழி இவங்கலாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கும் தெரியும். இது எடுத்து போடுறாங்களே இந்த டிபேட்ன்ற ஒரு யூடியூப் சேனல், அவங்களுக்கும் இது புழுகுன்னு தெரியும். தெரிஞ்சும் புழுகுறாங்க பத்தியா, பொய் சொல்றாங்க பத்தியா, இதுக்கு பேர் தான் திராவிட புழுகு. திராவிட உருட்டு அப்படின்னா என்ன? இனி அடுத்து பார்ப்போம். இன்னொன்று, அந்த தம்பி கடிதம் இருக்குல்ல, கடிதம் இலக்கியம் இந்தியாவில் அண்ணா தான் முதல்ல தொடங்கினார். கடிதம் இலக்கியம் இந்தியாவில் அண்ணா தான் முதல்ல தொடங்கினார். எதுக்காக கடிதம் இலக்கியம் தொடங்குறார்? தன்னுடைய தம்பிகளை அல்லது கட்சிக்காரங்களை சமூகத்தை அரசியல் மயப்படுத்துவது. தன்னுடைய தம்பிகளை, கட்சிக்காரர்களை, சமூகத்தை அரசியல்படுத்துவதற்காக இந்தியாவிலேயே கடித இலக்கியத்தை முதன்முறையாக தொடங்கியவர் அண்ணாதுரை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை வந்து சொல்றாரு. இப்போ இந்திய அளவில் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாட்டு அளவில் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி, அண்ணாதுரைக்கு முன்பாகவே எத்தனையோ பேர் கடித இலக்கியத்தை எழுதியிருக்காங்க. இந்தியாவில் எடுத்து பார்த்துட்டோம்னா ரவீந்திரநாத் தாகூர், அதே மாதிரி அல்லாமா இக்பால், அவ்வளோ ஏன் நம்ம மகாத்மா காந்தியோட எண்ணற்ற கடித இலக்கியத்தை எழுதியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா சோமசுந்தர பாரதியார், மகாகவி பாரதியார், பரிதிமார் கலைஞர், வாவு சிதம்பரனார் அப்படின்னு அண்ணாதுரைக்கு முன்பாகவே கடித இலக்கியம் எழுதினா எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்ணாதுரை அதை வந்து ஒரு மக்கள் மையப்படுத்தினார், செழுமைப்படுத்தினார் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா இத்தனை பேர் இருந்தும், இவ்வளவு சான்றுகள் இருந்தும் உருட்டுறாங்க பத்தியா, இந்த பொய் சொல்றாங்க பத்தியா, அண்ணாதுரை தான் முதல்ல இந்த கடித இலக்கியத்தை கொண்டு வந்தார், உருவாக்கினார் அப்படின்னு. இதுக்கு பேர் தான் திராவிட உருட்டு. வரலாற்றை திரித்து பொய் சொல்வதில் PhD படிச்ச ஆட்கள் தான் இந்த திராவிட கும்பல். அதனுடைய ஒரு சிறு சான்று தான் இது. ஒரு 30 நிமிட காணொலிகளில் 2 மகா பெரிய பொய்யை சொல்ல முடியுது அப்படின்னா அதுதான் திராவிடர்கள்.